அனைவருக்கும் வணக்கம். திருவெறும்பூர் தாவேகா எம்எல்ஏ நவல்பட்டு விஜி அவர்கள் எந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய போறாருன்னு சொல்லிட்டு நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தேன். நம்ம எல்லாருமே தாவேக்காவை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு ரொம்ப ஏளனமாக பேசியிருக்கோம். அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே போய் தெரியாது, மக்களோட பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த டைமில் நான் தாவேகாவோட தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது போல ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது ரொம்ப எளிது கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி திமுக இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்க. இவங்க செய்யாத செயலெல்லாம் தாவேகா கட்சியோட திருவெறும்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் செய்கிறாருன்னும் போது அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது பாருங்க. அரியமங்கலத்தில் உள்ள குப்பை கிடங்கால் மக்கள் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கல்குவாரி பள்ளங்க இருக்குதுல்ல, ஒரு 1500 அடி ஆழம் உள்ள பள்ளத்தில் இருந்து கொட்ட போகிறாங்க குப்பையை. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட திட்டம் பாருங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், இது போல கட்சியை, இது போல ஆட்சியை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மக்கின குப்பையை மறுசுழற்சிக்கு உட்பட்டு அதை என்ன பண்ணணுமோ, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த குப்பையை எப்படி நீக்கணுமோ அதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம். இப்போ ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, 1200 அடி ஆழம் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த குப்பைகளை போய் கொட்ட போகிறாரு. அதுக்கு அவரே சொல்கிறாரு, இப்போ இந்த 1200 அடி ஆழத்தில் குப்பையை கொட்டினாக்கா நிலத்தடி நீர் பிரச்சனை வராது, மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காங்க. இந்த குவாரிகளில் குப்பைகளை கொட்டுறதை பற்றி திருப்பூர் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல பாருங்களேன். டம்பிங் வேஸ்ட் இன் குவாரிஸ் gases, groundwater contamination and environmental damage. It is contrary to the waste management rules 2016 in Tirupur High Court has banned such dumping. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தமிழில் ஒரு தடவை சொல்லிடுறேன். குவாரிகளில் கழிவுகளை கொட்டுவது நிலத்தடி நீர் மற்றும் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் சேதத்தை ஏற்படுத்துகிறது. இது கழிவு மேலாண்மை விதிகள் 2016க்கு முரணானது. திருப்பூர் உயர்நீதிமன்றம் அத்தகைய கொட்டுதலை தடை செய்துள்ளது. இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, இவங்க எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட எம்எல்ஏன்னு பாருங்க. இப்போ கல்குவாரிகளில் ஆழமாக இருக்கக்கூடிய இடத்துல குப்பைகளை போய் கொட்டினாக்கா நிலத்தடி நீருக்கும் காற்றுக்கும் எந்த ஒரு மாசுபாடும் இல்லைங்களா? பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன். அதுதான் முன்னாடியே மன்னிப்பு கேட்டேன். தாவேகா தொண்டர்களே என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இப்படி பண்ணும்போது எங்களுக்கு சொல்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. சரி, பரவாயில்ல. இதை தாவேகா தொண்டர்களும் ஆஹா எப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி சில பேர், பல பேர்லாம், நான் நிறைய பேரை சொல்ல வரல, சில பேர் இந்த அடிப்படை இதோட அடிப்படை தெரியாமல் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள்லாம் புலகாயுதம் அடைகிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறத பார்த்து ஆஹா பாரு எப்பேற்பட்ட எம்எல்ஏ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. சரி, ரைட்டு. காற்று மாசுபடுதலையும் நீர் மாசுபடுதலையும் கட்டுப்படுத்துகிறாராம். விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் ஐயா. விளம்பரத்துக்காக கடந்த ஆட்சிகளில் ஊழல் நடந்துச்சு, 40 கோடி டெண்டர் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஊழல் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாருமே ஊழல், அதிமுகவும் திமுகவும் ஊழல் செய்தது தான். அதற்கு மாற்றாதான் நீங்கள் வரீங்க. நீங்கள் இது போல காரியத்தை செய்யலாமா? கல்குவாரிகளில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் குப்பையை கொட்டினாக்கா நிலத்தடி நீர் மாசுபடுமா, மாசுபடாதா? அண்டை நாடுகளில் நகரத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை எப்படி அகற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாருங்க. அவங்க எப்படி அகற்றுறாங்க, மக்களுக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கும் காற்று மாசுபடுதல அந்த காற்று மாசுபடாம எப்படி குப்பையை அகற்றுறாங்கன்னு பாருங்க. அதை செய்யுங்க. மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு அதை செய்யுங்க. அதுதான் தேவை. இப்போதான் எங்கள் ஐயா செல்லூராஜ் இப்போதான் மகான் மாரி பார்க்க வேண்டியதாகுது. ஐயா செல்லூராஜ் ஐயா, நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டோம். இல்லைங்க ஐயா, நீங்கள் இன்னும் தாவேகா கட்சியில் தான் இன்னும் தாவேகா கட்சியிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. பரவாயில்ல.
நல்லா இருக்கு. சரி, என்னத்த சொல்றது, மக்களாகிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்டவங்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம ஆட்சி அரியணையில வந்து அமர வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க தான் பார்க்கணும்.